ஹலோ நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கோ? இன்னைக்கு நான் கினோவா யூஸ் பண்ணி புலாவ் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாது கின்வாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, எவ்வளோ ரிச் இன் ஃபைபர், மல்டி விட்டமின்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம டெய்லி உணவில் கின்வாவை கட்டாயமாக யூஸ் பண்ணணும். எதெல்லாம் வாய்க்கு ருச்சியாக இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கு கேடு. அதனால்தான் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை நல்லா வச்சுக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எல்லாம் நம்மளோட வேலையெல்லாம் நாங்களே செஞ்சிடணும், வேறவா மேலே டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடணும். முதல்ல கின்வாவை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அப்புறமா வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தாளிப்புக்கு சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறியும் அவ்வளோதான், உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கலாம். இதே சேர்க்கணும் அதே சேர்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. கேரட், பீன்ஸ், பட்டாணி, டொமேட்டோ, கார்ன்ஸு எது வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா பொடிகளை சேர்க்கணும் மாறுது. எல்லாம் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போகும். கட்டை மிளகா பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா பவுடர், தனியாத்தூள், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு இங்கே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு வேக வச்ச கின்வாவை அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அப்புறமா இந்த கின்வாவை சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்த போல் வரணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. சூப்பராக கின்வா புலாவு சாப்பிட்றதுக்கு ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம், அது உங்களோட விருப்பம். மொத்தத்தில் நம்ம உடம்புக்கு கின்வா சேர்ந்துக்கணும். சில பேர் அரிசியாக யூஸ் பண்ணி இது கூட சாம்பார் ரசம் வச்சு சாப்பிட்றா. சில பேருக்கு பிடிக்காதனால நான் இந்த மாதிரி கலன் சாது மாதிரி காட்டுறேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செஞ்சுட்டுருக்கேன். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்லாம், சட்னி பண்ணி சாப்பிட்லாம், அது உங்களோட இஷ்டம். நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை ரெடி பண்ணி கின்வாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான கின்வா புலாவ் வித் தயிர் பச்சடி. எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் செய்யுங்கோ, கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ.